மீடியா அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போற பதிவு எறும்பு படத்தோட திரை விமர்சனம் தாங்க. இயக்குனர் சுரேஷ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் எறும்பு. இந்த படத்தை மன்ட்ரோ GVS புரொடக்ஷன்ஸ் தயாரித்திருக்கிறது. இந்த படத்தில் சார்லி, MS ஜார்ஜ் மரியான், பேபி மோனிகா, மாஸ்டர் சக்தி ரித்விக், சூசன் ஜார்ஜ், ஜெகன், பறவை சுந்தராம்பாள் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். KS காளிதாஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு அருண்ராஜ் இசை அமைத்திருக்கிறார். கிராமிய பின்னணியில் எளிய மக்களின் வாழ்வியலை முன்னிறுத்தி தயாராகி இருக்கும் எறும்பு திரைப்படம் ரசிகர்களை ஈர்த்ததா என்பதை இந்த திரை விமர்சனத்தில் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் விவசாய கூலியாக இருப்பவர்தான் சார்லி. இவருடைய முதல் மனைவிக்கு ஒரு மகள், ஒரு மகன். ஆனால் இவரின் முதல் மனைவி இறந்து விடுகிறார். இவரின் இரண்டாவது மனைவி சூசன் ஜார்ஜுக்கு ஒரு மகன் இருக்கிறார். இவர் MS பாஸ்கரிடம் வாங்கிய கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்று போராடுகிறார். பின்னர் ஒரு நாள் கரும்பு வெட்ட மனைவியுடன் சார்லி வெளியூருக்கு செல்கிறார். அப்போது இரண்டாவது மனைவியின் மகன் கையில் உள்ள மோதிரத்தை முதல் மனைவியின் மகனான சக்தி ரித்விக் போட்டு பார்க்க ஆசைப்படுகிறார். அதை பாட்டி எடுத்து தருகிறார். ஆனால் அந்த மோதிரம் காணாமல் போகிறது. இது சித்திக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று சக்தி பயப்படுகிறார். ஆனால் சக்தியின் அக்கா மோனிகா சிவா அதே போல் வேறு ஒரு மோதிரத்தை வாங்க பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறார். அதன் பின் என்ன நடக்கிறது? மோதிரம் கிடைத்ததா? இதனால் வீட்டில் கலவரம் வெடித்ததா? சக்தி ரித்விக் நிலைமை என்ன ஆனது என்பதே எறும்பு படத்தின் மீதி கதை. படத்தில் ஒரு ஏழை விவசாயி கதாபாத்திரத்தில் சார்லி நடித்திருக்கிறார். தன்னுடைய அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தி முத்திரை பதிக்கிறார். இரண்டாவது மனைவியாக சூசன் ஜார்ஜ் நடித்துள்ளார். இரண்டாவது மனைவி என்றாலே கொடுமை செய்பவர் என்பதை இந்த படத்திலும் அப்படியே காண்பித்துள்ளனர். படத்தில் அக்கா பச்சையம்மாள் கதாபாத்திரத்தில் மோனிகா சிவா நடித்துள்ளார். இயக்குனர் ஒரு மோதிரம் தொலைந்ததை வைத்து கதையை எடுத்திருக்கிறார். இதில் எந்த ஒரு பெரிதான சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் இல்லை. இருந்தாலும் எடுத்த கதையை தெளிவாக கொடுத்திருக்கிறார். படத்திற்கு ஒளிப்பதிவும் இசையும் பக்கபலமாக உள்ளது. படம் மெதுவாக நகர்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தின் கதை. ஆனால் கதைக்களம் இன்னும் அழுத்தமாக காண்பிக்கப்பட்டிருந்தால் பார்வையாளர்கள் மத்தியில் கவனத்தை பெற்றிருக்கும். ஒரு குறும்படத்தை பார்க்கும் அனுபவத்தை படம் கொடுத்திருக்கிறது. நடிகர்களின் நடிப்பு, பின்னணி இசையும் ஒளிப்பதிவும் ஒரு எளிமையான வாழ்வியல் கதை. கதை மெதுவாக செல்கிறது. கதைக்களத்தில் சுவாரஸ்யம் குறைவு. மொத்தத்தில் எறும்பு மெதுவாக ஊர்கிறது.